கோமியம் குடித்ததால் காய்ச்சல் சரியாதுன்னு அவர் சொன்ன கருத்து உங்கள் பார்வையில் கோமியம் நல்லதா கேட்டார். ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் எல்லாத்திலையுமே கோமிய பயன்பாடு என்பது உண்டு. ஆனாலும் நாட்டு மாடில் இருந்து எடுக்கும் கோமியம் என்று வைத்துக்கொண்டால் இன்றைக்கு கலப்பில்லாத மாடுகள் பெரும்பகுதி குறைந்து வருகிறது. உண்மையாக கோமியம் குடித்ததால் தான் அந்த காய்ச்சல் போனதா, இயற்கையாகவே போனதா என்பதற்கு என்ன? கோமியம் குடித்தால் டாஸ்மாக் விற்பனை குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். மாட்டுக்கறியை சாப்பிடுவீங்க ஆனால் கோமியம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க பாஜகவின் மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன். கோமியத்திற்கு இவ்வளவு வலியுறுத்துபவர் அந்த இறைச்சியையும் ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் தேக பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது என்று அறிவிப்பாரா? சித்தர்களுடைய முழு வரலாறு பெரும்பாலும் அவர்களை நாம் அறிவர்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் ஆகம அறிஞர் மதிப்பிற்குரிய ஆசிவகம் சுடரொலி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் ஐஐடி இயக்குனர் காமகோட்டி அவர்கள் பேசிய ஒரு கருத்து என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, என் தந்தை காய்ச்சலில் இருந்தபோது ஒரு சாமியார் வந்தார். அவர் கோமியம் நீங்கள் குடிங்க சரியாயிடும் அப்படின்னாரு. என் தந்தையும் குடிச்சாரு, 15 நிமிஷத்தில் சரியானுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கோமியம் குடித்ததால் காய்ச்சல் சரியாதுன்னு அவர் சொன்ன கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு ஒரு புறம் ஆதரவு கருத்து வந்தாலும் கூட பலத்த எதிர்குறல்கள் வருது. உங்கள் பார்வையில் கோமியம் நல்லதா கேட்டதா? கோமியத்தின் பயன்பாடு என்பது நமது நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றுதான். ஆனால் அது நேரடியாக மருத்துவமாக அகமருந்தாக எடுக்க சொல்வது என்பது தவறான கருத்து என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ ஆயுர்வேதாவில் கோமியம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆயுர்வேதத்தில் உண்மையாகவே இந்த கோமியம் ஒரு நல்ல பயன்பாட்டை தான் தந்துட்டு இருக்கு. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் எல்லாத்திலையுமே கோமிய பயன்பாடு என்பது உண்டு. ஆனால் அதை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதை புறமருந்துக்கோ அகமருந்துக்கோ எடுத்துக்கொள்வது முறைதான். ஆனாலும் நேரடியாக கோமியத்தை அப்படியே பயன்படுத்துவது என்பது தவறானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு உதாரணத்திற்கு நாட்டு மாடில் இருந்து எடுக்கும் கோமியம் என்று வைத்துக்கொண்டால் இன்றைக்கு சமூகத்தில் நாட்டு மாடுகள், கலப்பில்லாத மாடுகள் பெரும்பகுதி குறைந்து வருகிறது. அந்த சூழலில் நாம் சரியாக நாட்டு மாட்டு கோமியம் நமக்கு கிடைக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு புறம் இந்த நாட்டு மாட்டிலேயே பல வண்ணங்கள் இருக்கிறது. வண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய கோமியத்தினுடைய வீரிய அளவில் மாற்றங்கள் இருப்பதும் உண்டு. இதுபோல் பல வித்தியாசங்கள் உண்டு. உதாரணத்திற்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட மாட்டை நாம் இது தற்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எளிதில் கண்டறிய முடியாது. அந்த மாட்டினுடைய கோமியத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது இதுபோல சூழல்களிலெல்லாம் அது எதிர்மறையான விளைவுகளைத்தான் நமக்கு தரும் மருத்துவ பயன்பாட்டில். ஆகவே நேரடியாக கோமிய பயன்பாடு என்பது தவறு. அதுவும் அல்லாது இயற்கையிலேயே மனித உறுப்பாக இருக்கட்டும், விலங்கு உறுப்பாக இருக்கட்டும், நமக்கு இயற்கை இறைவன் கொடுத்த நியதிப்படி மனிதருக்கே கூட 9 ஓட்டைகள் இருக்கிறது. அதுபோல் விலங்குகளுக்கும் இருக்கிறது. உட்கொள்வதற்கு வேறு வாயிலாகவும் புறம் தள்ளுவதற்கு வேறு வாயிலாகவும் இயற்கையே நமக்கு உருவ அமைப்பை கொடுத்திருக்கிறது. எதெல்லாம் கழிவோ அது வெளியேறுவதற்கு வேறு பாதையையும்,
எது எல்லாம் நாம் புலன் உணர்ந்து எடுக்க முடியுமோ, எடுக்க வேண்டுமோ, அதற்கு வேறு வாயிலையும் இயற்கையே கொடுத்திருக்கிறது. இயற்கை நீதி நமக்கு சொல்லுகிற பாடம், அதில் மாட்டின் சாணமாக இருக்கலாம், கோமியமாக இருக்கலாம், இவையெல்லாம் கழிவு என்று தானே சொல்கிறது. அதை கழிவாக வெளியேறுவதை நாம் நேரடியாக மருத்துவ பயன்படுத்துவது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விவாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். கோமியம் குடித்தால் காய்ச்சல் நின்றுவிடும் அப்படின்னு சொல்றது வந்து அறிவியல் ஆதாரத்துக்கு அடிப்படையே இல்லாமல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சரி என்பது தான் என்னுடைய கருத்து. காய்ச்சல்லே கூட பல்வேறு விதமான காய்ச்சல் இருக்கிறது. எந்த காய்ச்சலுக்கு இந்த கோமியம் சரியாக மருந்தாக வேலை செய்யும் என்பதற்கு தெளிவு இருக்கிறதா என்றால் இல்லை. பொதுவாகவே காய்ச்சல் கூட உடம்பின் ஒவ்வாமை சார்ந்து இயற்கையாகவே உடல் காய்ச்சல் நமக்கு வருவதும் உண்டு. சில உடல் ரீதியான சில மாறுபாடுகளை அதுவே தரவமைத்து கொண்டு காய்ச்சல் தானாக போய்விடுவதும் உண்டு. நாம் அதை மருந்து எடுத்து போக்குவதும் உண்டு, இயற்கையாகவே போவதும் உண்டு. அப்படி இவர் கோமியம் குடித்து காய்ச்சல் போய்விட்டது என்று சொல்வதை பார்க்கும் பொழுது, உண்மையாக கோமியம் குடித்ததால் தான் அந்த காய்ச்சல் போனதா, இயற்கையாகவே போனதா என்பதற்கு என்ன நிரூபணம் இருக்கிறது? என்னுடைய பார்வையில் இது ஒரு தவறான வழிகாட்டு முறை என்று தான் சொல்ல விரும்புகிறேன். இதை வந்து ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி அவர்கள் ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் ஆய்வு பண்ணியிருப்பார். ஒரு ஐஐடிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டாக வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரும் கனவாக இருக்குது அதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரே இது மாதிரி வந்து பேசுகிறாரு அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான விவாதத்தை வந்து கிரியேட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் இது சார்ந்த விவாதங்கள் சமூகத்தில் வந்திருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக இது போய்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு பொதுவாக மருத்துவத்திலே சொல்லப்படுவது, பாம்பின் விஷத்திலிருந்து தான் விஷமுறிவுக்கும் மருந்து நாம் செய்கிறோம். நடைமுறையில் பார்த்தால் ஒரு மனிதனுக்கு தேள் கொட்டிவிட்டது என்றால் அவனுக்கு அவ்வளவு எளிதாக இருதய நோய் வராது என்று சொல்லப்படுகிறது. தேள் கொட்டினால் தேள் கொட்டினாலே அது வந்து விஷம் தானே, விஷம். ஆனால் அந்த விஷம் ஏறிய உடம்பிற்கு இதய நோய் போன்ற பாதிப்பு அவ்வளோ எளிதாக வராது என்று நமது மரபு மருத்துவம் சொல்கிறது. நடைமுறையில் நான் எளிதாக சொல்வது என்றால், குளவி, செங்குளவி, பல குளவிகள் உண்டு. கொட்டிவிட்டால் 24 மணி நேரம், மறுநாள் அதே நேரம் வரும் வரை அந்த வலி இருந்து கொண்டு இருக்கும், அந்த வீக்கம் தென்படும். ஆனால் அதே குளவி ஒரு மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் 2 முறை 3 முறை கொட்டிவிட்டால் அந்த மனிதனுக்கு அந்த 24 மணி நேர வலி என்பது இருக்காது. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் வலி தெரியும். அதன் பின்பு அந்த வலி இருக்காது அவருக்கு. ஏனென்றால் அந்த அதற்கேற்றவாறு இந்த உடம்பு எதிர்ப்பு சக்தியை வளர்த்து தன்னை தரவமைத்துக் கொள்கிறது. இதெல்லாம் இயற்கையில் நம் உடலில் இருக்கக்கூடிய நடைமுறை விடயங்கள். ஆனால் குளவி கடிச்சா உடனே சுண்ணாம்பு வைக்கிறாங்க, இது மாதிரி கொஞ்சம் 10 மாதிரிலாம் போடுறாங்க. இது ஆரம்ப நிலை. கொட்டாமலே இருப்பவருக்கு கொட்டிவிட்டால் அது பெரும் வலியாக தெரிகிறது, மருந்து பார்க்கிறோம். ஆனால் அதே 2-3 தடவை ஒருத்தருக்கு தொடர்ந்து கொட்டும் பொழுது அவருக்கு அது ஒரு பொருட்டாகவே தெரியாது. இது நடைமுறை. இதை நான் பிறரை வைத்து சொல்லவில்லை, எனக்கே அந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதை சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது கோமியத்திலும் ஒரு சில ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துகின்ற நடைமுறையும் நமது சமூகத்தில் இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக
மருத்துவ ரீதியாக பயன்படுத்தும் நடைமுறையும் இருக்கிறது. ஆனால் அதை எந்த அளவு பயன்படுத்த வேண்டும், எதிலிருந்து பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற எல்லா நடைமுறையும் சமூகத்தில் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். கோமியத்திற்கும் அது பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது கோமியம் குடித்தால் காய்ச்சல் சரியாகிறது என்று அதை ஒரு நேரடி பயன்பாட்டிற்கு நாம் இந்த சமூகத்தில் வலியுறுத்துவது தவறான வழிகாட்டுதல் என்று தான் நான் நினைக்கிறேன். 14 வகை கிருமிகள் வந்து இந்த கோமியத்தில் வந்து இருக்கு, பல்வேறு பிரச்சனைகளை வந்து மனிதர்களுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லி இதே அறிவியல் இயக்கம் வந்து தெரிவிச்சிருக்கு. கோமியத்தில் நல்ல பயன்பாடும் உண்டு, கெட்ட பயன்பாடும் உண்டு. நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற விதிமுறை அதற்கு தான் நான் சொன்னேன். நேரடியாக பயன்படுத்தும் பொழுது இது போன்ற கெட்ட கிருமிகளினுடைய தாக்கம், ஒரு நோய்க்கு அது மருத்துவமாக பயன்படுகிறது என்று நான் நம்பும் சூழலில் அதே கோமியம் வேறொரு விதத்தில் உடல் தீங்கை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே அதில் இருக்கக்கூடிய ஒரு கூரை மட்டும் வைத்துக்கொண்டு இது மருத்துவத்தின் மிகப்பெரிய பயன்பாடு என்று நாம் பேசுவது சரியாக இருக்காது. கோமியம் குடித்தால் டாஸ்மாக் விற்பனை குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். மாட்டுக்கறியை சாப்பிடுவீங்க ஆனால் கோமியம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க ஒரு பேசிக்கலாக ஒரு அலோபதி மருத்துவர். அவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதும் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துது. இங்கு நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், பசுமாடு என்பதும் கோமியம் என்பதும் இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரால் புனிதமாக இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும், அதே மாட்டை உணவாக உண்டால் தப்பு என்று சொல்லக்கூடிய பார்வையும் அதே அதிகார வர்க்கத்தால் கையாளப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மாட்டினுடைய பால் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம். ஆனால் இது எல்லாம் பக்குவப்படுத்தி நாம் எந்தெந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம் என்ற தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த பயன்பாடு இருக்கிறது. அதுபோல மாடை உணவாக உண்பவர்கள் கூட அந்த மாட்டினுடைய எல்லா உறுப்பையும் உணவாக உண்ண முடியாது. ஒரு சில பகுதியைத்தான் உண்ண முடியும், ஒரு சிலதை அதிலையும் கழிவாக நீக்கி தான் பயன்படுத்த முடியும். இந்த நடைமுறை இந்த கோமியத்துக்கும் தானே பொருந்தும். உங்களுக்கு நெய் வேண்டும், பாலிலிருந்து பல வழிமுறைகளை நடைமுறைகளை கடந்து தானே அந்த நெய்க்கு நீங்கள் நகர முடிகிறது. அதுபோல் மாட்டின் கறியை உண்பவர்கள் அதற்கும் சில நடைமுறைகள் இருக்கிறது. இந்த பகுதியை உண்ணக்கூடாது, இது சரி வராது என்று பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் இந்த கோமியத்திலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நேரடி பயன்பாடு என்பது வலியுறுத்துவது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு இவ்வளவு சமூகத்தில் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தரக்கூடிய இந்த வர்க்கத்தினர், ஆதரவாளர்கள் அந்த கறி உண்பதையும் சரி என்று சொல்வார்களா? நடைமுறையில் பார்த்தால் மாட்டின் மாமிசம் உழைக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய பயன்பாடாக இருக்கிறது. தேக வலுவை தருகிறது. நோய் தீர்ப்பதில், அதாவது சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு மிக விரைவாக உடலில் தேக ஆரோக்கியம் வேண்டும், சத்து வேண்டும், ஒரு வலுவான தேகம் வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அருமருந்தாக விளங்குவது மாட்டு இறைச்சி. அப்போ இந்த வர்க்கத்தினர் அதையும் ஆதரிப்பார்களா? இந்த நாடு உழைக்கும் வர்க்கம் பெரும்பாலும் நிரம்பிய நாடு, அதையும் ஆதரிக்க வேண்டியது தானே. இதே என்னுடைய கேள்வி. இதே ஐஐடி காமகோட்டி ஐயா அவர்கள் கோமியத்திற்கு இவ்வளவு வலியுறுத்துபவர், அந்த இறைச்சியையும் ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் அதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் கூட விளக்கி மாட்டிறைச்சியை உண்பதால் இந்தந்த நோய்க்கு, இந்தந்த தேக பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது என்று அறிவிப்பாரா? இதை ஆதரித்து பேசுபவர்கள் நமது அக்கா தமிழிசை அவர்களை கூட சொல்லலாம். இதற்கும் பேசுவார்களா?
மாட்டிறைச்சி உண்பதால் இந்த நன்மைகள் உண்டு என்று பேசுவார்களா? இந்த நாடு மாட்டு இறைச்சியை அதிகமாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற நாடு தானே உணவிற்காக. ஆனால் அதை செய்து கொண்டே நீங்கள் இங்கு மக்களுக்கு வேறு விதமான வழிகாட்டுதலை தருவது எந்த விதத்தில் சரியாகும்? சித்தர்களுடைய வரலாறு குறித்து நிறைய முறை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க, ஆசிவக கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. சித்தர்களுடைய முழு வரலாறு. சித்தர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் அவர்களை நாம் அறிவர்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். காலப்போக்கில் தான் அவர்கள் இந்த அறிவர்கள் சித்தர்களாக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இந்த அறிவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அனைவருமே அவர்கள் கடைபிடித்து வந்த பாதை எது என்று பார்த்தால் ஆசிவகத்தினுடைய மீட்சியாகத்தான், அதனுடைய கோட்பாட்டை தழுவிதான், அதனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி தான் அறிவர்களாக அவர்கள் இந்த சமூகத்தில் அறியப்பட்டார்கள். அவர்கள்தான் இன்றைக்கும் சித்தர்களாக நம்மால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் தான் சித்தர்கள். இந்த சித்தர்கள் யார் என்று சொன்னால், மாந்த இனம் இந்த சமூகத்தில் தோன்றுகிறது. அது படிப்படியாக பல்வேறு கூறுகளை கடந்து அறிவு நிலைக்கு வளர்கிறது. அந்த மனித இனம் தனது வாழ்க்கை நடைமுறையை, வாழ்வியலை படிப்படியாக வளர்ந்து வருகிறது. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிப்படியாக இந்த மக்களினுடைய வாழ்வியலை வகுத்து கொடுத்து, மக்களுக்கான சரியான வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு தேவையான, உதாரணத்திற்கு நாம் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நாம் திணைவெளி சமூகத்தில் எடுத்துக்கொண்டாலே வேட்டை சமூகமாக இருக்கின்ற காலத்திலேயே வேட்டைக்கு செல்ல வேண்டும், உணவு கிடையாது, வேட்டையாடிதான் நமது உணவு, நெல் உணவுக்கு நாம் பழக்கப்படவில்லை, கிடையாது. ஆனால் அப்பொழுது பருவ காலங்கள் மாறுவது இயற்கை. வெயில் காலம், மழைக்காலம். விலங்குகள் மழை காலத்தில் மலைக்கு கீழே தண்ணி தேங்கும், மலை மீது தண்ணி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மழை காலங்களில் தனக்கு தேவையான உணவு பசுமையாக மலையின் மேலும் கிடைக்கும். இந்த விலங்குகள் மலை மீது தனது இருப்பை மலைக்கு மேல் பகுதியில் அதிகமாக வைத்துக்கொள்ளும். இந்த சூழலில் வெயில் கடுமையாக வந்துவிட்டால் தண்ணீர் தேடி கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலை வரும். மழை காலத்தில் மேலே தண்ணீர் எல்லா பகுதியிலும் கிடைக்கும். ஆனால் வெயில் காலத்தில் தண்ணீர் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ கீழே இறங்கி வர வேண்டிய சூழல். அப்பொழுது அதிகமான விலங்குகள் தன்னுடைய இருப்பிடமாக கீழ்ப்பகுதியைத்தான் வைத்திருக்கும். அப்பொழுது இந்த வேட்டைக்கு செல்லும் பாமர மக்களுக்கு இந்த திசையில் போ, உனக்கு வேட்டைக்கு விலங்கு கிடைக்கும் என்று வழிநடத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ காலம் அறிந்து இந்த பருவ காலங்களில் இந்த பகுதியில் இந்த விலங்குகள் அதிகமாக இருக்கும், வேட்டைக்கு இப்படி போங்கன்னு சொல்லி தன் இனக்குழுவை வழிநடத்தியவன் அன்றைக்கு அந்த இனக்குழுவுக்கு உயர்ந்தவன், தலைவன் இங்கே சொல்லலாம், ஐயன்னு சொல்லலாம், அறிவன்னு சொல்லலாம். இப்படித்தான் இவர்களது முறை மாறுகிறது. அதுக்கப்புறம் நம் விவசாயம் வளர்கிறது. அப்பொழுதும் நீர் பாசனம் தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்திலேயே இப்படித்தான் ஆரம்பத்தில் படிப்படியாக வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் அவனுக்கு பருவ காலங்கள் மற்ற வாழ்க்கை முறையை வகைப்படுத்தி கொள்வதற்காக வானியலை ஆய்வு செய்கிறான், ஜோதிடத்தை உருவாக்குகிறான், உடலில் ஏற்படும் உபாதைகளை பார்க்கிறான், அதற்கு மருத்துவத்தை உருவாக்குகிறான். இப்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியலை வகுத்து கொடுத்தது மட்டுமல்லாது, அவனுக்கு தேவையான காலநிலைகளை அறிவதற்கான ஜோதிட கலையை, மருத்துவ கலையை, அதுவும் தாண்டி ஒரு மனிதனுக்கு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய, உதாரணத்திற்கு சொல்லக்கூடிய அட்டமா சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய நம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்திரீக கலை என்று கூட சொல்லலாம். இப்படி பல்வேறு கலைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்தவர்கள் இந்த அறிவர்கள் தான், சித்தர்கள் தான். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், பஞ்சபூதம் என்று பேசுகிறோம், 9 கோள்கள் என்று பேசுகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கு இந்திய நாடு உலகத்திற்கே வழிகாட்டியாக யோகாவை சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த யோகாவை ஓகமாக, ஊழ்க கலையாக நமக்கு உருவாக்கி தந்தவர்களும் கூட இந்த சித்தர்கள் தான். அவர்கள் உருவாக்கிய
ஊழ்கக்கலை, ஓகக்கலை, உயிர்கலை தான் இன்றைக்கு உடல் கலையாக யோகாவாக மாற்றப்பட்டு நமது பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி நீங்கள் எதையெல்லாம் இந்த சமூகம் தனக்கான தீர்வுக்கான விதமாக எதையெல்லாம் பார்க்கிறதோ அது அத்தனையையும் நமக்கு உருவாக்கி தந்தவர்கள் இந்த சித்தர்கள் தான். உதாரணத்திற்கு மூலிகைகள் கூட. இந்த மூலிகையை இப்படி இந்த அளவில் பயன்படுத்தினால் இது சீராகும் என்று அவர்கள் தான் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் சித்தர்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் என்று பேசுகிறோமே தவிர, யாராவது ஒருவர் சமீப காலமாக நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் இதை நான் கண்டுபிடித்தேன், இதை நான் உருவாக்கினேன், இந்த சமூகத்திற்கு இதை தந்தேன் என்று சொல்வதற்கு இந்த மனித குலத்தில் ஒருவர் கூட இல்லை. அப்படி அளப்பரிய காரியங்களை செய்தவர்கள் தான் நமது தமிழ் சித்தர்கள். தமிழ் சித்தர்கள் வந்து இந்த கோமியம் தொடர்பான இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ந்திருக்காங்களா, பண்ணியிருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்கிறார்கள். நமது மரபு தமிழ் மருத்துவத்தில் கூட கோமிய பயன்பாடு உண்டு. ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் கோமியத்தை மக்களுக்கு நீங்கள் நேரடியாக பயன்படுத்துங்கள் என்று அறிவுரை சொன்னது கிடையாது. அதை பயன்படுத்துகின்ற முறை இருக்கிறது. உதாரணத்திற்கு சித்த மருத்துவர்கள், நாட்டு மருத்துவர்கள் இன்றைக்கும் ஒரு சிலர் பயன்படுத்துவார்கள், நடைமுறையில் இருக்கிறது. அந்த கோமியத்தை அவர்கள் எதற்காகவாது பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், நமது காட்டன் துணி என்று சொல்லக்கூடிய அந்த துணியை 8 அடுக்கு துணியை பயன்படுத்துவார்கள். 8 மடிப்பாக அந்த துணியை மடித்து அந்த துணியில் அந்த கோமியத்தை வடிகட்டி ஒரு சில கிருமி அதிலிருந்து அந்த கோமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கழிவு நீக்கி அதை எடுத்து தான் அவர்கள் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு இந்த வடிகட்டி முறையை கடந்தும் பல்வேறு நுணுக்கங்களை அதில் கையாண்டுதான் அதன் பின்பு அதை மருத்துவ பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் நடைமுறை இருக்கிறது. ஆனால் சித்தர்களும் கூட எந்த இடத்திலும் கோமியத்தை நேரடி பயன்பாட்டிற்கு மக்களுக்கு வலியுறுத்தியவர்கள் கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார். நன்றி.